ஹல்லேலூயா. அதுக்காய் கெஞ்ச வேண்டும், அதுக்காய் அழுது கெஞ்ச வேண்டும், கண்ணீரோடு கெஞ்ச வேண்டும். ஆண்டவரே, எனக்கு அந்த மறுரூபத்தின் பலம் எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி. இல்லாம சபை நடத்தி என்ன பலம்? ஒரு காக்கா கூட்டத்தை வச்சு நாங்கள் என்ன செய்ய போகுது? எதுக்கு சபை? புரியுதா? சில வாலிபர்கள் சபையை கெடுக்க குள்ள நெறிகளாக்கும். யாரோ ஒரு முட்டாய் கடை வச்சிருப்பாங்க, அதை தொலைச்சு போடும் போல. யாரோ ஒரு சின்ன பில்டிங் கட்டி வச்சிருப்பாங்க, அதை முட்டலைக்கு விட்டு துளைக்கும் போல சில வாலிபர்கள். அவளுக்கு தெரியாது, தன்னைத்தானே இது ஒன்றும் அறியாமையாக வாழ்ந்து கொண்டிருக்காது. இந்த கழுதையை பார்த்து சின்ன பிள்ளைங்க பார்ப்பாங்க, இந்த கழுதை நம்மளும் போகணும்னு சொல்லி சுட்டிகிட்டே இருப்பாங்க. அதனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சபையில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், மறுரூபம் உங்களுக்கு தேவையானால் ஒரு சண்டே ஆராதனை மாத்திரமல்ல, நீ தாகத்தோடு ஒவ்வொரு நாளும் இயேசுவை தேடி அந்த பிரசன்னம், அந்த கிருபை உன் ஆத்துமாவிலே வருவதற்கு அதிகமாய் பாடுபட பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். இப்ப இயேசு கிறிஸ்து பிதாவின் ரூபம் தரித்து நிற்கும் போது, இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய சாயலை தரித்து நிற்கும் போது அவருக்கு ஒரு நேச்சரான ஒரு அழகுண்டு. ஒரு வைடூரியத்தை போல, தங்கத்தை போல அலங்கரிக்க ஒரு பயங்கரமான அழகுண்டு. அப்ப நீங்களும் ஜெயம் எடுக்கிற பிள்ளைகளுக்கு அந்த அழகை கடைசி காலம் தருவா. இப்போது இருக்கிற அழகு டூப்ளிகேட் ஆகும். இதை நீங்க நம்ப கூடாது. இதை வெறுத்தாதான் புதிய அழகுள்ள ஒரு சரீரத்தை கர்த்தர் உனக்கு ஆயத்தப்படுத்த. ஆனபடி தேவ சபை மறுரூபத்தின் வல்லமைக்கு வர ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப நீங்க ஒரு ப்ராப்பசியா இருங்க, இல்லாவிட்டால் ஒரு வியாக்கியானம் செய்ய ஆளா இருங்க, என்ன இருங்க. இப்ப இந்த சரீரத்தில் உங்க ஆத்துமா சேஞ்ச் ஆகும்போது தான் தரிசனம் பார்க்க முடியும். உங்க ஆத்துமா சேஞ்ச் ஆகும்போது தான் தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும். உங்க ஆத்துமா கிறிஸ்துவோடு சேஞ்ச் ஆக நீங்க ஒரு கிருபைகளை வெளிப்படுத்த முடியும். இந்த கிருபைகள் ஒரு பிள்ளைக்குள்ள வந்தாச்சுன்னு சொன்னா, நீங்க ஒரு பிசாசை விரட்டுனீங்க, பின்ன ஆசை வந்துடும். நீங்க 2 ப்ராப்பர்ட்டி சொன்னீங்க, பின்ன ஆசை வந்துடும். நீங்க ஒரு மனுஷனை சுகமாக்குனீங்க, ஆசை வரும். எந்த மனுஷனும் இயேசு கிறிஸ்து எப்பவும் சுகமாக்கவில்லை, இயேசு கிறிஸ்து எப்பவும் உயிர்த்தெழ வைக்கவில்லை. இயேசு கிறிஸ்து தெய்வீகம் ஆக அந்த நேரங்கள் எல்லாம் கர்த்தர் உயிர்ப்பிக்கவும் விடுதலை கொடுக்கவும் அற்புதம் செய்தது போல பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார், ஜெபத்தின் வல்லமையில் இருக்கிற தேவ பிள்ளையை பார்த்து சொல்லுங்க, நீயும் தேவ சாயலாக பரிசுத்த ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இழந்து விடாதே, இழந்து விடாதே. அந்த மறுரூபத்தை அறியாவிட்டால் குடிகாரன் தான். அந்த மறுரூபத்தை அறியாவிட்டால் சாப்பாட்டுறாமன் தான். அந்த மறுரூபத்தின் ரகசியம் அறியாவிட்டால் இந்த சபைக்கு ஒரு பலனும் கிடையாது. இந்த பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க, நீங்கள் ஜெபிக்கிற நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களை ஆராய்ந்து பார்த்து சொல்லுங்க, வல்லமையான ஜெபத்தில் சொல்லுங்க, என்னை மறுரூபப்படுத்தும் என்று கேளுங்க, என்னை மறுரூபப்படுத்தும் என்று கேளுங்க, என்னை மறுரூபமாக்குன்னு சொல்லி கேட்டு ஜெபிங்க. அது இல்லாம உனக்கு வேற ஒன்றுமில்லை. உனக்குள்ள தேவன் ஒரு மறுரூபத்தின் வல்லமை தர ஆண்டவர் விரும்புகிறார். அதற்கு சபையை வைத்திருக்கிறார், அதுக்குத்தான் சபையை தெரிந்து கொண்டா, அதுக்குத்தான் இந்த பூமியில வந்தா, அதுக்குத்தான் அப்போஸ்தலர்களை தெரிந்து கொண்டா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்று ரட்சிப்பின் வல்லமை தருகிறார், அது அவர் தான் தருகிறார். இன்னொன்று மறுரூபத்தின் வல்லமை தருகிறார். மூன்றாவதாக உயிர்த்தெழுதல் வல்லமை தருகிறார். 1 கொரிந்தியர் 15:22 நீங்க படிக்கும்போது தெரியும். ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஆமென். உயிர்த்தெழுதல் வல்லமை பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க ஒரு வாழை கன்று வைக்கிறீங்க, அந்த வாழைக்கன்று வச்சு இப்போ சில வேளை வாழைக்கன்று வச்சு சிலப்போ நல்ல கொலை எல்லாம் போடும், ஆதாயம் கிடைக்குது. நீங்கள் ஒரு சில வேளையில் ஒரு விருஷத்தை நீங்கள் வைக்கும்போது நல்லா கவனிச்சிடணும், அந்த விருஷத்தை முள்ளுகளினாலும் சில புல்லுகளினாலும் மூடி அந்த விருஷத்தை வளர விடாது. அல்லேலூயா, பார்த்துருக்கீங்களா? கவனிச்சுடுங்க. அப்போ அந்த விருஷம் வளருவதற்கு என்ன செய்வோம்? நம்ம அதெல்லாம் வெட்டி மாற்றி அதை சரி பண்ணி
நாம் வளம் போட்டாக்கும் அந்த விஷத்தை வளர்த்தி கொண்டு வாரது. அப்படிதானேங்க? அல்லேலூயா. அப்ப நீங்களும் ஒரு விதையாக்கும், இந்த சரீரம் ஒரு விதையாக்கும். இப்ப சாத்தான் என்ன செய்யறான்? இந்த புல்லு குறுக்கிறது போல உங்களை முள்ளுகளை கொண்டும் பல பிரச்சனைகளை கொண்டும் நீங்கள் கிறிஸ்துவிலே வளரக்கூடாது என்று சொல்லி உங்களை அமுக்கி போடுவான். துன்பங்கள், கஷ்டங்கள், பாரங்கள், வேதனைகள், சஞ்சலங்களை தந்து உங்களை வளவிடாமல் அமுக்கி போடுவான். அப்போது ஒரு மேய்ப்பனானவன், ஒரு சாதா கூலிக்காரன் அந்த இடத்தை சுத்திகரிக்கிறது போல நம்முடைய ஆண்டோர் பரலோகத்திலிருந்து உங்களை சுத்திகரிக்காவிட்டால் உங்களால் உயர்த்தல முடியாது என்பதை சபை அறிய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுங்க. புரிந்தவங்க கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். இதையும் சகோதரர்களுக்கு தெரியாது. இவங்க நினைக்கிறது பிழைத்திருக்கிறேன்னாக்கம். நான் பைபிளை ஆராயும் போது அவர்கள் மரித்தார்கள். இந்த மரித்த மனிதனை உயிர்ப்பிக்க இயேசு வந்தது. எத்தனை ராமன்னு சொல்றீங்க? ஆமென். ஆதாமுக்குள்ளே ஏவாளுக்குள்ள நாம் எல்லாரும் மரித்தோம் பாவத்தினால. 2000 வருஷங்களுக்கு முன்னே தேவனை அறியாம நாம் சத்து கொண்டிருந்த நம்மை மீட்டெடுப்பதற்காக்கும் இந்த 2000 வருஷத்துக்கு முன்னே இயேசு வந்தது. அதுவரை ஒரு மனுஷன் மரித்த பின்பு எங்கே போறான் என்று அறியாம இன்றைக்கும் மரித்தவனுக்கு பண்டிகை செய்கிறார்கள். எங்க இடத்துல ஒரு பாபுபலி உண்டு பாருங்க. அந்த பாபுபலி நாட்கள் வரும்போது பிண்டம் வைப்பாங்க. பிண்டம் நான் ரொம்ப நாளாக எனக்கு தெரியும் அந்த பிண்டம் எதுக்கு வைக்கிறாங்க என்று சொல்லி. நான் விசாரிக்கும் போது சொல்றாங்க, செத்து போன ஆத்துமா மீட்படைவதற்காக இந்த பிண்டமும் அன்னதானமும் வைக்கிறாங்களாம். அல்லேலூயா. எங்க அது இருக்கா? அப்ப இதையெல்லாம் ஒழிப்பதற்கு, இந்த கட்டுக்கதையை ஒழித்து ஒரு உயிர்த்தெழுதல் எப்படி உண்டு என்று காண்பிப்பதற்குத்தான் இயேசு பூமியில வந்தார். அல்லேலூயா, ஆமென். அப்படி உயிர்த்தெழுதலினாலே சாத்தானுடைய தலை நசுக்கி உங்களுக்கு ஒரு உயிர்த்தெழுதலை கர்த்தர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆதாமில் இருக்கிற மனுஷன் பாவம் செய்கிறதுனால அவன் நித்திய நரகத்துக்கு பெய்யாச்சு, மீட்பில்லை. அப்ப கிறிஸ்துவாகிய ஆதாம் பூமியில வந்து என்ன செய்கிறாரு? இந்த பாவம் எப்படி வந்ததோ அந்த பாவத்தை எப்படி மாற்ற வேண்டும் என்பது இயேசு மூலம் உங்களுக்கும் எனக்கும் அன்றைக்கு அப்போஸ்தலர் காண்பித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாவம் நமக்குள்ளே மாறின உடனே எப்படி ஒரு கிருஷிக்காரன் வாழை மூட சரி பண்ணுவானோ அதே போல கர்த்தர் நமக்குள்ள இறங்கியாக்கும் எல்லா பாவத்தை நீக்கி நம்மை சுத்திகரித்து இந்த ஆத்துமாவை புதிய ஆத்துமாவை ஆக்கி மரிக்காதபடி காத்து கொள்வதெல்லாமே பரிசுத்த ஆவியான செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு தான் பரிசுத்த ஆவி உங்களுக்கு தேவை தேவை என்று சொல்றது. பரிசுத்த ஆவி ஒரு ஆத்துமாவுக்கு இல்லாவிட்டால் அது சீராகாது. ஆமென், சீராகாது. நல்லா கவனிச்சுக்கிடுங்க, சீராகாது. ஆனபடி உங்களுக்குள்ள பரிசுத்த ஆத்மா என்ன செய்கிறது? உங்க இருதயத்தில் நீங்கள் முன் நாட்களில் நினைத்ததை மாற்றி இப்ப கிறிஸ்து விரும்ப காரியத்தை உங்க ஆத்மாவில் செய்ய வைக்கிறது கிறிஸ்து. அல்லேலூயா. அதுக்கு உள்ளத்தை அறுவை சிகிச்சை கர்த்தர் பண்ணி கொண்டிருக்கார். இந்த அறுவை சிகிச்சையினாலே நீங்கள் உயிர்த்தெழுத ஒரு வல்லமை உங்களுக்குள்ள இறங்கி கொண்டிருக்கிறது என்று பரிசுத்த ஆவியான தேவ சபையை பார்த்து சொல்லுங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. எஸ், ஹல்லேலூயா. தடைகளை உடைக்க, பிரச்சனைகளை மாற்ற ஆண்டவர், உயிர்த்தெழுக வல்லமை தருகிற ஆண்டவர். எல்லா கட்டு கதைகள், எல்லா சாபத்தை கர்த்தர் மாற்றி உங்களை உயிர்த்தெழுக வல்லமையில கொண்டு வர பரிசுத்த ஆவியான இந்த நேரத்தில் உங்களுக்கு கிரியை செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அப்ப நம்முடைய மாம்சம் செத்ததாகவும் ஆத்துமா உயிர்ப்பிக்கிறதாகவும் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த உயிர்ப்பை உருவாக்குறது கெடுத்து விடக்கூடாது. நண்பனால, ஃப்ரெண்ட்ஸினாலேயோ, சொந்தக்காரலாலோ, மனைவியினாலேயோ, பிள்ளைகளினாலோ
உங்களுடைய ஆத்துமாவை யாரும் கெடுத்து விடக்கூடாது. அல்லேலூயா, பேசலாம். உங்கள்கிட்ட சொல்ல கெடுத்து விடக்கூடாது. கெடுப்பதற்கு ஏதுவான எவன் வந்தாலும் தயவான சொல்ல வெட்டி மாற்றி நீ கிறிஸ்துவோடு நீ வாழு. கர்த்தர் உனக்கு உயிர்த்தெழ ஆவியை உனக்கு தர இயேசு வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உயிர்த்தெழ ஆவியை உனக்கு தருவாராக. அடுத்து எபிரேயர் 2:18 சொல்றது உதவி செய்யும் வல்லமை. ஆமென். ஒன்று உனக்கு உயிர்த்தெழலை தருகிற வல்லமை, இன்னொன்று உதவி செய்யும் வல்லமை. எப்ப உதவி செய்வா? அல்லேலூயா, எப்ப உதவி செய்வா? ஆமென். நீ சில வேளையில் கர்த்தருடைய பிள்ளையா இருந்து உன் ஆத்துமா பரலோகத்துக்கு போவதற்கு ஏதுவாய் தேவன் வைத்திருந்தால் நீ சில வேளையிலே சிறைச்சாலை அகப்படலாம். உன்னை சாத்தான் அழிப்பதற்கு சிறைச்சாலை வைக்கலாம். அங்கே இந்த உதவி செய்கிற வல்லமை உனக்கு விடுதலை தரும். அல்லேலூயா. தீச்சூளையிலே இந்த உதவி செய்கிற வல்லமை இறங்கி வரும். சிங்க கூட்டிலே இந்த உதவி செய்கிற வல்லமை இறங்கி வரும். சிறைச்சாலையிலே இந்த வல்லமை இறங்கி வரும். நீ என்ன நிந்தையில இருந்தாலும் அந்த இடத்துல இந்த வல்லமை இறங்கி வந்து உன்னை விடுதலை ஆக்கும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீ கடத்தில் இருக்கலாம், போராட்டத்தில் இருக்கலாம், யுத்த களத்தில் இருக்கலாம், உபத்திரத்தில் இருக்கலாம், பல பல பிரச்சனை இருக்கலாம். எந்த சூழ்நிலை இருந்தாலும் நீ ஜெபத்தில் வல்லமை நீ ஜெபித்து கேட்கும் போது கர்த்தர் உதவி செய்ய இந்த ஜெப வல்லமை உனக்கு தந்து உன்னை நடத்த கர்த்தர் வல்லவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒன்று பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும்போது கர்த்தருடைய பிள்ளைகள் ஊக்கத்தோடு ஜெபித்தார்கள். அல்லேலூயா. தேவதூதன் இறங்கி சிறைச்சாலை கதவுகளை திறந்து 3ஆம் வாசல் வரை கொண்டு வந்து அவரை விடுதலையாக்கி விட்டார். ஆமென். பவுலுக்கும் சீலாவுக்கும் வேற யாரும் ஜெபித்ததா இல்லை. அவங்க 2 பேரும் கெட்டோட இருந்து ஜெபித்தாங்க. ஆமென். தேவதூதன் இறங்கி வந்து சகல சிறைச்சாலை உடைத்து நொறுக்கி ஒன்றுமில்லாமல் ஆக்கி அவர்களை அந்த கட்டிலிருந்து விடுதலை ஆக்குறது உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிங்கக்கூட்டில் இறங்கி வந்தது தெரியும். இன்றைக்கு நீங்க கர்த்தருடைய உயிர்த்தெழுதலில் நீங்க இருக்கிற பிள்ளைகளானால் கர்த்தர் உங்களை பரலோகத்துக்கு முன்குறைத்திருந்தால் கர்த்தர் உங்களை பரலோகத்துக்குள்ள எல்லா திட்டத்தையும் கர்த்தர் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து நீங்கள் அதுக்கு ஆசைப்பட்டு நீங்கள் ஜெபிக்கவளா இருந்தா இடைக்காலத்தில் உன்னை தோக்கடிக்க சாத்தானால முடியாத காரியம். கர்த்தர் உன்னை அந்த உயிர்த்தெழும் ராஜ்யத்துக்கு கொண்டு போகும்படியா தீர்க்க ஆயுசையும் தீர்க்க சுகத்தை தந்து தேவ ஞானத்தினாலே உன் ஆத்துமாவை திடப்படுத்தி வைக்க கர்த்தர் வல்லவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சில வேளையில ஒரு யோசேப்பை போல ஜெயில இருக்க வேண்டியிருக்க கற்றுக் கொடுப்பதற்கு. ஆமென். சில வேளையில தாவீதை போல குகையில பல இடங்கள் ஓட வேண்டியிருக்கு கற்றுக் கொடுப்பதற்காக, வேற ஒன்று அழிப்பதற்காக அல்ல. அல்லேலூயா. காரியம் உனக்குள் இருக்கின்ற பரிசுத்த ஆவியான உலகத்தை ஜெயித்தவராயிருக்கிறார். உனக்குள் தந்திருக்கின்ற வல்லமை உலகத்தை ஜெயித்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு தந்திருக்கின்ற வல்லமை உலகத்தை ஜெயித்தது. ஆமென், ஆமென். உலகத்தை ஜெயித்த வல்லமை அது தோல்வி இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வல்லமையில நீங்கள் பலப்படத்தான் ஆண்டவர் கர்த்தர் சொல்லுகிறார். இதெல்லாம் உங்களுக்கு தேவையானா இதை நீங்க சரியா பெற்றுக்கொண்டீங்கன்னா என்னை விட பெரிய ஞானத்தில் வருவீங்க. ஹல்லேலூயா. எங்களை விட பெரிய ஞானத்தில் வந்து வருங்காலம் உங்களுக்கு எல்லாருக்கும் வர சபை வீட்டில் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுங்க. எல்லா கள்ள சபை ஒளிஞ்சு போய் உங்க வீடுகளில் சபை கூடப்படும் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபையை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஹஸ்பண்ட் பிரச்சனையா? ஜெபத்தை கூட்டு அதை சரி பண்ணி தருவா. கடபாரமா? ஜெபத்தை கூட்டு சரி பண்ணி தருவா. திருமண காரியமா? ஜெபத்தை கூட்டு சரி பண்ணி தருவா. நீ நோயாளியா? ஜெபத்தை கூட்டு சரி பண்ணி தருவா. ஜெபத்தின் வல்லமை பரலோகத்தில் எட்டியாச்சுன்னு சொன்னா சும்மா ஒன்னும் இருக்க மாட்டார். காக்கா கொஞ்சங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்க தேவன் உன் ஜெபம் சரியாய் பரலோகத்தில் எட்டியாச்சுன்னு சொன்னா சும்மா இருக்க முடியாது. உன்னை விடுதலை ஆக்க அவர் இறங்கி வந்து தான் ஆக வேண்டும். ஆனபடி ஒரு விடுதலை உள்ள ஜெபத்தை கர்த்தர் எதிர்பார்க்க கைகளை தட்டி பெற்றுக்கொள்வோம்.
Yes, hallelujah, 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 hallelujah. Yes, 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 hallelujah. Oh raba rada rakama nada raba ribala shaka dura baba rika baba 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 rika manada raka. பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். எல்லாரும் பெற்றுக்கொள்ளுங்க, எல்லாரும் பெற்றுக்கொள்ளுங்க. எல்லாரும் ஆவியானவர் நிறைக்கிற போது எல்லாம் கவலை மாறும், சஞ்சலம் மாறும், தவிப்பு மாறும், போராட்டம் மாறும். எஸ் 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 எஸ். ஹalleluya, 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 ஹalleluya. ஆமென். அவர் உதவிக்காக யாக்கோபோடு இறங்கி வந்த தேவன். யாபே காற்றக்கரையில் அவன் கண்ணீர் விட்டு கதறி தனிமைப்பட்ட போது அங்கே இறங்கி வந்த தேவன். சிறைச்சாலையிலே கண்ணீரோடு இருக்கிற யோசேப்போடு கூட இருந்த தேவன். உன் கண்ணீரின் மத்தியிலே, கலக்கத்தின் மத்தியிலே, வியாதியின் மத்தியிலே, கஷ்டத்தின் மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியிலே உன்னோடு அவர் இருந்த போது உன்னை அழகாய் அந்த ஜெப வல்லமை நடத்தும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது நடத்தி கொண்டு இருக்கிறது என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஹalleluya, 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 ஹalleluya. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்ன காக்கும் வல்லமை யூதா 24 மத்தேயு 23:37 காக்கும் வல்லமை. ஹalleluya. என்ன காக்கிற வல்லமை? ஆமென். என்ன காக்கிற வல்லமை? நீ சில இடத்துல ஒரு சோதனைக்கு உட்பட்டாய், எழும்பி வர முடியாமல் இருக்கிற சோதனை. சில வேளையில் சிறைச்சாலையில் உட்பட்டாய், எழும்பி வர முடியாது, உன்னை விடுவிக்க யாரும் இல்லை. சில வேளையிலே எலியாவை போல பட்டினியாய் சூர செடியின் கீழ் கடப்பாய், உனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. அல்லேலூயா, பிரைஸ். இப்படி உனக்குள்ள தேவராஜ்யம் இருக்கிறதுனால உதவி செய்ய இயேசு உன்னை தேடி வருவா. ஆமென். என் பிள்ளை சிங்கக்கூட்டில் அகப்பட்டிருக்கா, என் பிள்ளை ஆளியில் அகப்பட்டிருக்கா, என் பிள்ளை சத்துருவின் கையில் அகப்பட்டிருக்கா, அவனை விடுதலையாக்க யாரும் இல்லை என்று சொல்லி கர்த்தராகி ஆண்டவர் உங்களை தேடி வருகிறவர் சொல்ல, நான் உன்னை விடுதலை ஆக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சில குடும்பத்தை விடுதலை ஆக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சில குடும்பத்தை கெட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சில குடும்பத்தை கைவிட மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சில ஆக்கினை தீப்பிலிருந்து மீட்டெடுக்க என்னுடைய வல்லமையான கரத்தை நான் பயன்படுத்தி மீட்டெடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை வஞ்சித்த சகல சத்துருவை நான் மேற்கொள்ள அதிகாரத்தை தருகிறேன் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபையை பார்த்து சொல்லுகிறார். எஸ், ஹalleluya, 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 ஹalleluya. சாது பார்த்தீங்கன்னா, சாது நம்முடைய சுந்தர் சிங் வனாந்தரத்திலே கிடக்கும் போதெல்லாமே அவர் ஜபிக்கிற ஜபம், இங்கே பாம்புண்டு, கரடி உண்டு, எல்லா மிருகம் உண்டு, நான் உம்முடைய சாயலை தரிப்பதற்கு என் கோடீஸ்வர வீட்டிலிருந்து வெளியே நானாக்கும், எப்படியாவது அந்த ராஜ்யம் வேண்டும் என்று சொல்லி எனக்கு பொன்னும் பொருளும் வீடும் பிசினஸும் எல்லாத்தையும் குப்பை என்று எறிந்துவிட்டு நான் உமக்காக இறங்கி வந்தேன் என்றாக்கும் அவருடைய ஜபம். அல்லேலூயா. கரடியும் மலம்பாம்பும் பல பிரச்சனை உள்ள இடத்துல அற்பமான ஒரு துண்டை விரித்து படுப்பாராம். ஒரு மிருகம் அவரை தொடாதபடி கர்த்தருடைய தூதர்கள் காத்ததுண்டு என்று பரிசுத்த ஆவியானவர் காண்பித்து கொடுத்தார். ஹalleluya, ஹalleluya. ஒரு முறை ஒரு விஷம் உள்ள ஒரு மரம், அந்த மரத்தின் மூட்டில் போன உடனே பிணங்கள், ஏகாடான எலும்பு கூடுகள் கிடக்கதை பார்த்து ராத்திரி ஆயிடுச்சு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தான் ஆகணும், மலைவாழ் ஊழியம். அப்போ ரெஸ்ட் எடுக்குவதற்கு என்ன செய்தா, ஒரு துண்டை விரித்து படுக்க போறா. தாழை எலும்பு கூடெல்லாம் கிடக்குதுங்க. அல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஆன உடனே கர்த்தர் இறங்கி வந்தா. இந்த எலும்பு கூடெல்லாம் உனக்கு தெரியுமா, இந்த மரத்துக்கு தாழை உள்ள அந்த காற்றை ஒரு 2 மணிக்கு நீ இழுத்து கொண்டா போதும், நீ செத்து போய் விடுவேன். அல்லேலூயா. இதிலே படுத்தவர்களும் சில மிருகங்கள் எல்லாம்
இதன் காயை சாப்பிட்டு சத்ததெல்லாம் உண்டு. ஆனபடி நீ இங்க படுக்க கூடாது, மாறி போய் படுன்னு சொல்லி ஒரு அப்பன் தன் பிள்ளைகிட்ட பேசும் போல முகமுகமாய் பேசினார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அதான் ஆண்டவரை கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை காக்கும் வல்லமை, அல்லேலூயா, காக்கும் வல்லமை நமக்கு தந்திருக்கா. எதனால? எதனால? தேவனுடைய ராஜ்யத்தை நீ தேடுகிறதுனால. அல்லேலூயா, ஆமென். உங்களை கர்த்தர் மரணத்திலிருந்தும் கட்டுகளிலிருந்தும் சாபத்திலிருந்தும் காக்கும் வல்லமை தந்து வருங்கால நீங்கள் பரலோக ராஜ்யம் போவதற்கு முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தை தேட சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். அடுத்து பார்த்தீங்கன்னா தப்பு வைக்கும் வல்லமை. தானியேல் 3:17, எபிரேய புஸ்தகம் 11:33-40. ஆமென். சீக்கிரம். தப்பு வைக்கும் வல்லமை. தப்பு வைக்கும். நீங்க சில வேளையில் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னே 10 லட்சம் ரூபாய் கடத்தில் இருந்திருக்கலாம். ஆமென், ஆமென். சில வேளையில் நீங்கள் கர்த்தரை அறிவதற்கு முன்னே ஒரு வீடோ ஒன்றுமில்லாம ஒரு நடுத்தெருவில் இருந்திருக்கலாம், எப்படியோ இருந்திருக்கலாம். சில வேளை வேலை ஒன்றும் இல்லாமல் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்திருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் இயேசுகிட்ட வரும்போது என்ன செய்யறான்னு தெரியுமா? உன்னை அந்த எல்லா சூழ்நிலையை வந்து தப்பிவிப்பதற்கு ஒரு புதிய ரோட்டை கத்த காண்பித்து தருவான். அது யாரும் அடைக்க முடியாது, யாரும் அதை அடைக்க முடியாது. கத்தர் திறந்தா ஒருவரும் அடைக்க முடியாது, கத்தர் பூட்டினா ஒருவனும் திறக்க முடியாது. கத்தர் சொல்லுகா, நான் திறக்க போறேன், சில குடும்பத்துக்கு திறப்பேன், சில குடும்பத்தை திறக்கிறேன். நீ ஆயத்தமா, ஆயத்தமா, திரும்பி வா, திரும்பி வா, திரும்பி வா. நான் அதை திறக்கிற தேவனாய் இருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லு. அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். மாத்திரமல்ல, ஜெபத்தின் வல்லமை பரலோகத்தை திறக்கும். ஜெபத்தின் வல்லமை அதிசயங்களை செய்யும். ஜெபத்தின் வல்லமை உங்களை அழகாய் தப்புவிக்கும். நீ என்ன கோடி கடத்தில் இருந்தாலும் சரி, எத்தனை சத்துருக்கள் இருந்தாலும் சொன்னேன், உன்னை வீழ்த்துவேன்னு சொல்லி, உன்னை கொன்று போடுவேன்னு சொல்லி எத்தனை சத்துருக்கள் இருந்தாலும் சரி, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுங்க, இந்த ஜெபத்தின் வல்லமை உன்னை தப்புவிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சனக்குரி என்று சொல்ற மனுஷன் யூதாவுக்கு விரோதமாய் வந்தான், உங்களுக்கு தெரியும். ஆமென். யூதா தேசத்துக்கு விரோதமாய் வந்தான், எல்லாத்தையும் கொண்டு போடுவேன்னு சொல்லி வந்தான். அங்கே எசேக்கியா என்று சொல்லுற அருமையான ஒரு ராஜா இருந்தா. அல்லேலூயா, ஆமென். அந்த துன்மார்க்கனுடைய செய்திகளை தேவ சமூகத்தில் வச்ச, தேவ சமூகத்தில் வச்ச, தேவ சமூகத்தில் வைத்து ஜெபித்து கண்ணியோடு இருந்தா கர்த்தர் ஏசாயோடு போய் பேசுகா. அல்லேலூயா. அவர்கிட்ட பயப்படாம போ சொல்லு, அந்த கொள்ளி இங்க வராது. ஆமென். அந்த கொள்ளி இங்க வராது. பிரைஸ் தி லார்ட். உன்னை சுற்றி அவருடைய காக்கும் வல்லமை இருந்தால் எந்த துஷ்ட மிருகமோ எந்த மனுஷனோ உன்னை ஜெயம் எடுக்க முடிய காரியம் காக்கும் வல்லமை உன்னோடு இருக்காது, உன்னோடு இருக்காது, உன்னோடு இருக்காது. பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். அந்த காக்கும் வல்லமை உன்னை தேடி வருகிறது. பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். எஸ் 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 எஸ், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். விடாத, விடாத. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காக்கும் வல்லமை உன்னை தொட்டு கொண்டிருக்கிறது. காய். சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. காக்கும் வல்லமை, ஆமென், உன்னை தொடுகிறது. பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. ஷேகா பாகா ரூதா ராபி லிகா மானாதா ஷேகா பாது லிபாபா கராதா ரபா பாபா. ஆமென், 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 ஆமென். பிசாசை ஜெயிக்கும் வல்லமை. லூக்கா சுவிசேஷம் 4:36. பிசாசை ஜெயிக்கும் வல்லமை. முடிச்சிருவோம். அல்லேலூயா. சரி மக்களே, நம்மளால பிசாசை ஜெயம் எடுக்க முடியுதா? மூத்த விசுவாசிகளுக்கிட்டையும் கேட்கிறேன், சின்ன விசுவாசிகள்கிட்டையும் கேட்கிறேன், நாம் பிசாசை ஜெயம் எடுக்க முடியுதா? பிசாசுன்னு சொன்ன என்ன? இருள் என்று சொன்ன என்ன மக்களே? அல்லேலூயா. பிசாசும் இருள்னு சொன்ன என்னது? அல்லேலூயா. சொல்லி விளக்கி தாரேன். ஏதேன் தோட்டத்தில்
அந்த இருள் கிரியை செய்தது. ஆமே, ஹல்லேலூயா. அந்த இருளே நீங்களும் நானும் தான், அந்த மாம்சம் தான் இருள். பிரைஸ் எல்லாம். இந்த இருள் இயேசுவை பற்றி கொள்ள பார்த்தது. ஆமே, அவர் ஒளியா இருந்தா இந்த இருளை சுட்டரித்து போட்டார். ஹல்லேலூயா. யோவான் சொல்லுறது, இந்த யோவான் சுவிசேஷம் சொல்லுறது, இந்த இருளானது அவரை ஒண்ணுமே செய்ய முடியல. அப்போ முதல்ல நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தேடிக்கொண்டு இருக்கும்போது இருள் வந்து பல அடவு காட்டும். நீங்க நினைக்கும் போல இல்லை. நீங்க 2 வாரம் கரெக்டா போங்க, 3ஆவது வாரம் ஒரு இருள், ஒரு வித்தியாசமான சூழல் உனக்கு கொண்டு வரும். ஆமே, ஆமே. வியாதியாகவோ, நண்பனாகவோ, பண கஷ்டமாகவோ, சண்டையாகவோ, போலீஸ் கேஸாகவோ உன்னை எப்படி இருளிலே தள்ளலாம் என்று அவனுக்கு தெரியும். சரியான தந்திர உபயோகம் உனக்கு நேராய் எழுதி கொண்டிருப்பான். அதுக்கு ஆண்டவர் சொல்லுங்க, நீ முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுற, நீ விழித்திருந்து கொண்டு கர்த்தர் சொன்னான். அல்லேலூயா. விழித்து இருந்துக்கான்னு சொல்லி ஆண்டவர் சொன்னான். அப்போ இருள் இயேசுவை பற்றி கொள்ள முடியல, அது வெளிச்சமா இருந்து. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றா, உன்னை நேற்று வர துரத்தின இருள் உனக்கு தெரியாது. நீ எப்போது ஆத்மீகன் ஆக போறியோ அப்பதான் தெரியும் என்னை இருள் துரத்தி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நேற்றைக்கு ஒரு பாஸ்டர் அம்மாவுக்கிட்ட இருள் கிரியை செய்து, அதை நான் வெளிப்படுத்தி கொடுத்தேன். ஒரு இருள் உங்களை கிரியை தெரியுதான்னு கேட்டேன். 2-3 முறை குறைக்கு நேராக கொண்டு போன தெரியுமான்னு கேட்டேன். இருளுக்கு இடம் கொடுக்க கூடாதுன்னு சொன்னேன். இருள் என்ன செய்யும்? இருள் எப்படி வரும்? இருள் நம்முடைய சரீரத்தை இருளாக்கி, பாவ இருளாக்கியாக்கும் நம்மை மேற்கொள்ளுகிறது. புரியுதா? கொஞ்சம் புரியுதா? நம்முடைய சரீரத்தை பாவத்துக்குள் ஆக்கி பைத்தியப்படுத்தி நமக்குள்ளே இருள் கிரியை செய்யும் போது கர்த்தர் உன்னை விட்டு விட்டா நீ மெண்டலாய் மாறி விடுவாய் மக்களே. ஆமே. கர்த்தர் உன்னை கைவிட்டா ஒன்றுக்கும் உதவாத கேஸாய் மாறி விடுவார். அதான் ஆண்டவர் சொல்ல, விளக்கு தண்டை எடுத்தா நம்ம பைத்தியக்காரனாய் மாறி விடுவோம். விளக்கு தண்டை எடுத்தா ஓர்ம பஸ் வரும். விளக்கு தண்டை எடுத்தா ஒரு வேலையும் செய்ய முடியாது. விளக்கு தண்டை எடுத்தா உன் வாலிபன் செத்துட்டு. விளக்கு தண்டை எடுத்தா நீ ஸ்கூட்டர் ஓட்ட முடியாது. விளக்கு தண்டை எடுத்தா கார் ஓட்ட முடியாது. தீர்த்து மெண்டல் ஆசிரியத்தில் போட்டுருவாங்க. அங்கே விளக்கு தண்டு அணைந்த ஒரு மனுஷனுடைய கூக்குலை கேட்டாங்க, கர்த்தர் போய் விடுதலை ஆக்கினது. அதே போல கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுங்க, இருளுக்கு நீ இடம் கொடாதபடி கிறிஸ்துவன் வெளிச்சத்தை பற்றி கொண்டு நீ காத்திரு. அவருக்குள்ள வெளிச்சம் இருந்ததுனால இந்த இருள் அவரை தொட முடியவில்லை. அதை போல நீ என்னுடைய பிள்ளையா இருக்கும்போது உன்னை தொடவிடாமல் என் வெளிச்சம் பாதுகாத்து கொள்ளும் என்று கர்த்தர் சொல்ல. அல்லேலூயா. சில வேளையில் நீ அறியாம அந்த ஆபத்தில் விழுந்தாச்சுன்னு சொன்னா அந்த உதவி செய்ய வல்லமை உன்னை தேடி வரும். ஆமென். தேடி வந்து உன்னை விடுதலை ஆக்கும். ஆனபடி தயவு செய்து நான் சொல்லுவேன், இருளுக்கு இடம் கூடாதீங்க. இருளுக்கு இடம் கூடாது. அது சில வேளை பணத்தின் மூலம் வரலாம், காதல் மூலம் வரலாம், சண்டை மூலம் வரலாம், அகங்காரம் மூலம் வரலாம். இவ்வளவுதானா பார்த்து ஏதோ வரும். வந்து ஏறிச்சுன்னு சொன்னா அது இறங்கி போகாது. அது எங்க கொண்டு போகணும் தெரியுமா? யுக யுகமாய் காலங்காலமாய் மரணம் வர கொண்டு நிறுத்தும். அல்லேலூயா. ஆமே. நாம் மரித்த உடனே அது விட்டு போய்விடும். நீ நேரு நரகாக்கினை போக வேண்டியது இருக்கும். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தை தேடு.